Hey guys, welcome to Pop's Kitchen Corner. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் கிரேவி சிம்பிளாக ஈஸி எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 குட்டி தக்காளி, கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், கொஞ்சம் மல்லி விதை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் காளான் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கிரேவி திக்காக இருக்காது, தண்ணியாக இருக்கும். இப்போது மூடி போட்டு மூடிடலாம். நல்லா குக் ஆகணும். மஷ்ரூம் எல்லாம் குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போது கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட எம்மியான காளான் கிரேவி ரெடி. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.